சரி. நான் எதுக்குமா காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு கொடுக்கணும்? நீங்கள் வாரதே அவ்வளோ லட்சக்கணக்கில் வாரது வந்துட்டு இங்கே வந்து குடும்பத்துக்கு ஏதாவது உழைச்சி புள்ள ஊட்டி அதை காப்பாற்றலான்ற ஒரு பேராசையில் தான் வாரீங்க. இங்கே வந்துக்கிட்டு திரும்ப வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அதுவும் ஹவுஸ்மேனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்பவே பாவப்பட்ட வாழ்க்கை வந்துட்டு ஒரு வெளி உலகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஆளுங்க இருக்கிற ஆளுங்க கடைக்கு போக விடுவாளுங்க, பிள்ளைகளோட கூட்டிகிட்டு போய் விழாவில் விடுவாளுங்க, இப்படியெல்லாம் இருக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய என்ன சொன்னால் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டரை பூசிக்கிட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. பச்சோந்தி மாதிரி மாறினா தான் இந்த காலத்தில் வாழ முடியும். அவளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடிச்சு பாருங்கள். அவளோட பக்கம் என்ன சிஸ்டர் ஐம் ரியலி சாரி சிஸ்டர், ஐம் ஆல்சோ மென்டலி டென்ஷனில் இருக்கா அப்படி இப்படி இருக்கிறேன், என்னையும் ஒரு சிஸ்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவளுக்கே வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவளோட உங்களோட பேச ஆரம்பிப்பாருங்க நல்லா.